சனாதன தர்மம். மகாபாரதம். உயர்ந்த தெய்வமாக நான் கருதும் எனது கணவருக்கு பணிவிடை செய்வதையே நான் பெரும் தகுதியாக நினைக்கிறேன். ஒருத்தி கணவருக்கு செய்யும் பணிவிடையால் கிடைக்கும் தகுதியை பாரும். நீர் உமது கோபத்தால் ஒரு பெண் கொக்கை எரித்து வந்தீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் ஓ மறுபிறப்பாளர்களில் சிறந்தவரே, ஒருவரால் பேணப்படும் கோபமே அவனது பெரிய எதிரியாகும். அந்தணர்களிடம் இருக்க வேண்டிய குணம் குறித்து கற்புமிக்க அந்த பெண் பிராமணருக்கு போதித்தாள். கோபத்தையும் ஆசையையும் கைவிட்டவனையே தேவர்கள் அந்தணன் என்று அறைகிறார்கள். எப்போதும் உண்மையை பேசுபவர்கள், குருவை திருப்தி செய்பவர்கள், தான் காயப்பட்டாலும் பதிலுக்கு பிறருக்கு காயம் ஏற்படுத்தாதவர்கள் ஆகியோரையே தேவர்கள் அந்தணர்கள் என்று அறைகிறார்கள். தனது புலன்களை முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவன், அறம் சார்ந்து சுத்தனாக இருப்பவன், வேத கல்விக்கு தன்னை அர்ப்பணிப்பவன், கோபம் மற்றும் காமத்தை ஆளுமை செய்பவன் ஆகியோரையே தேவர்கள் அந்தணர்கள் என்று அறைகிறார்கள். அறநெறிகள் அறிந்தவர்கள், மனோசக்தி கொண்டவர்கள், அறத்தால் அனைவருக்கும் பொதுவானவர்கள், அனைவரையும் தனக்கு சமமாக நினைப்பவர்கள் ஆகியோரையே தேவர்கள் அந்தணர்கள் என்று அறைகிறார்கள். தானே பயின்று மற்றவர்களுக்கு பயிற்றுவிப்பவன், தானே வேள்விகள் செய்பவன், தானே முன்வந்து அடுத்தவர்களின் வேள்விகளை செய்து தருபவன், தன்னால் இயன்ற அளவு தானம் செய்பவன் ஆகியோரையே தேவர்கள் அந்தணர்கள் என்று அறைகிறார்கள். ஆன்ம சுதந்திரம் கொண்டு பிரம்மச்சரிய நோன்பு பயின்று கல்விக்கு தன்னை அர்ப்பணித்திருப்பவன், உண்மையில் வெளிப்பான வேத கல்விக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கும் பிராமணனையே தேவர்கள் அந்தணன் என்று அறைகிறார்கள். எதுவெல்லாம் அந்தணர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அவற்றை இவற்றுக்கு முன்பாக எப்போதும் சொல்ல வேண்டும். உண்மையில் இன்பம் கொள்கிறவர்களின் இதயம் பொய்மையில் இன்பத்தை காணாது. ஓ மறுபிறப்பாளர்களில் சிறந்தவரே, வேத கல்வி, ஆன்ம அமைதி, எளிய நடத்தை, புலன்களை ஒடுக்குதல் ஆகியன அந்தணர்களின் நித்திய கடமைகளாகும்.